புள்ளைய ஒரு தடையாச்சும் இருக்கு கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிக்கணுமா? இது கட்டி பிடிக்கணுமா? உடம்பு ரொம்ப சூடாயிட்டுல. உன்னை தூக்குதா? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. ஹலோ சோல்ஜர்ஸ், பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா பெத்தி. இந்த படம் எப்படா ஓடில வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்த உடனே அடிக்கணும் தான் அந்த வீடியோவே. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. பெட்டி பார்த்தீங்க அப்படின்னா ராம் சரணோட படம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ராம் சரணை வந்து ஹீரோவா காட்டுன்ற பேர்ல ஒரு காம கொடூரனாவும் காஜி தாய் ஸ்போர்ட்ஸ்மேனா காட்டுறதுக்கு ஒரு காஜி கையா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு ஏது இருக்கு அப்படின்ற தெளிவா பார்க்கலாம். போற சொல்ல போயிடலாம். நான் கனகசாமி கிட்ஸ் கிட்ட நானும் எவ்வளவோ தெலுங்கு படம் பார்த்தேன். தெலுங்கு படத்துல ஹீரோவுக்கு பில்டப் ஏற்றணுன்றதுக்காக எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. படத்துல வந்து முதல்ல ஒருத்தர் வேற ஏதோ வேலைக்கு வருவாராமா, வேற வேலைக்கு வந்தவனை எவனோ ஒருத்தன் பிடிச்சி நிறுத்தி, தம்பி இவனை பத்தி தெரியுமாப்பா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமாப்பா அப்படின்னு பில்டப் பண்ணுவானாமா. கதை சொல்றதுலயே வந்து படம் ஃபுல்லா ஓடி வருவாமா. இதேதான் தேவராகம் பண்ணாங்க. அதுல இதே இந்தா ஆமா இல்ல என்ன வித்தியாசம்? பாயலை கட் பண்ணி பாட்டுன்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து பாட்டு போட்டா எங்க ஸ்கிரீனை கிழிச்சிருவாங்கன்னு பயத்துல எடுத்து போட்டாங்க பொழுது. படம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. நான் வழக்கமா தலைக்கு வச்சா தலைவலி வரும். நீ தலைக்கே குளிக்கல, ஆனா சரியான தலைவலி. என்னன்னு பார்த்தா இந்த படம் இப்பதான் மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன், உனக்கும் தலைவலிக்குதா அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்ச நாளா கோல்டா இருக்கு, அதனால தலைவலிக்குது போல. போய் இந்த படத்தை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் படம் முடிஞ்சு ஆஃப் பண்ண உடனே பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா பிரச்சனையே அந்த படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒலிம்பிக்ல வந்து தங்கப்பதக்கம் சரியா வாங்கல, ஒரு 2 பதக்கம் தான் வாங்கிருக்காங்க. இப்படி இருந்தா இந்தியாவோட மதிப்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட மதிப்பை ஏற்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கமிட்டி கூட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியில வந்து ஒருத்தர் இருப்பா. அப்படி அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது யோசிக்கும் பொழுதுதான் அவர் போயிட்டு இருந்த கிராமத்துல திடீர்னு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து ஏகோட பேர் கூடுவாங்க. தலைவனும் சரி ஓகே ஏதோ போய் பார்ப்பேன்னு போய் பார்க்கும் பொழுதுதான் நீங்க யாரவே ஆசைப்படுறீங்க கிரிக்கெட்ல ஒருத்தன் சொல்றான் ஓகே, அடுத்த மல்யுத்தம் பண்ண வரும். அவன் சொல்லுவான் என்னடா வரவங்களாம் பெத்தி பெத்தின்றீங்க, யாரா அவன் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அங்கதான் சொல்லுவான், சார் பெத்தி எப்படிப்பட்டவன் தெரியுமா சார், அவன் சுடுதண்ணிலே கைவிடுவான் சார். பாஸ் ஹீரோயின் பேரு சுடுதண்ணியா? ஏய் ஏற்று வாய முடியா அசிசை பேசிட்டு வீடியோல விட்டு அங்கதான் சொல்றாங்க பெத்தி எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்ட்டு. அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வந்து நம்ம பஸ் காரு பஸ் எல்லாம் போக முடியாது, நடந்தான் போன கூட்டு போறாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் படம் வந்து எந்த நடக்குது போல. அப்ப போன்லாம் கிடையாது இல்ல, கூகுள் மேப்ல பார்க்க முடியாது இல்ல, தியேட்டர்ல பார்க்கும்போது போல அப்படியே போயிடுச்சு. ஓடில பார்க்கும் போது அப்பதான் என்ன பாக்குறேன், ஆமா இல்ல இவன் நடக்க கார்ல நடக்க சொல்றாங்க. கூகுள் மேப் போட்டு வந்து சென்டர் போட அளவுக்கு லிங்க் இருக்குல்ல, ஒரு ஹெலிகாப்டர் பிடிச்சிட்டு போலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாரு, நடந்துதான் போவாரு. சரி அவன் சொன்ன நடந்து போறிய தினம் பாதி வயல கூட்டு போட்டு கருத்துல கட்டி வச்சா என்ன பண்ணுவேன்? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அங்கதான் சொல்றாங்க பெத்தி யார் அப்படின்ட்டு. பெத்தி பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை ஆளை வந்து பாதிக்கின்றவன். ஃப்ரீலான்சரா என்ன பண்ணுவாரு, எடிட்டர் ஃப்ரீலான்சர் மாதிரி ஃப்ரீலான்சரா என்ன பண்ணுவாரு, போயிட்டு கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாரு. அதுவும் ஆள் எப்படிப்பட்டாரு கிரிக்கெட்டர் அப்படின்னா வந்து ஃபீல்டிங்கு பவுலிங்கு இதெல்லாம் பண்ண மாட்டாரு, எடுத்த உடனே பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவாரு. தலைவனும் பார்த்தோன்னா பயங்கரமா வித்தியாசமா அடிப்பாரு. பேட் தூக்கி போட்டு ஒரு 6, ஓடி வந்து ஒரு 6, இப்படி பேட்டுக்கு திரும்பி ஒரு 6, அது இஷ்டம் சொல்லிட்டுவாரு. ஆனா பால் பார்த்தா கடை 6 போயிருமா. கிரவுண்டு 3 கிரவுண்டு தாண்டி போய் அவ்வளோ ஃபோர்ஸ் எல்லாம் போவாதியா கிராவிட்டி. இப்படி பார்த்தா அவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சா ஒரு பால் உடையும் பேட் உடையும். அது மாதிரிலாம் டிராவல் பண்ண வாய்ப்பே இல்லையா. யார் யாரி கேட்குமா சொல்லுங்க செய்யுமா, கிராவிட்டி பத்திலாம் பேசக்கூடாது. சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் விஷயம் தான் இங்க வந்து ஏகப்பட்ட கோல்மோல பார்த்து வச்சிருக்காங்க. சொல்லவா நீ ஏங்கிட்ட தப்பிக்க முடியாது. படம் பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகும் பொழுது ஹீரோயின் வந்து ரொம்ப கிளாமரா ரொம்ப காஜியா காமிச்சிட்டாங்க. எங்கெங்க வந்து ஃப்ரேம் வைக்கணுமோ அங்கங்க ஃப்ரேம் வச்சு பயங்கரமா காமிச்சிட்டாங்க. இது என்ன போச்சு, ஏன் ஹீரோயினை வந்து இவ்வளோ காட்டுறீங்க, நான் படம் பார்க்க வந்தேன்னா இல்லை வேற ஏதாவது படம் பார்க்க வந்தேன்னா அப்படின்ட்டு அவன் வந்து பொங்க ஆரம்பிச்சாங்க தெலுங்கு சினிமாவிலே. ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பொதுவாக எல்லா படத்துலயும் வந்து ஹீரோனோட மனசை பார்க்கறதே ஹீரோ, மனசுக்கு மேல இருக்கிற பார்க்கறது வந்து வில்லன். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோவா தான் முன்னோரி. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டு கொளுத்து போவாங்கன்னா, காட்டு கொளுத்த போறவன் ஒன்று பெட்ரோலு மண்ணெண்ணெய். 90s பெட்ரோலே இல்லையா, மண்ணெண்ணே இல்லையா, ராசையில ஊத்தாங்க மண்ணெண்ணெய் தீப்பம் தான் பெட்ரோல் பாஸ் ஆகிட்டு அது போயிருக்கும். நேரம் என்ன பண்ணாங்க கை ஆட்டு வருவாங்க. ஓகே வந்துட்டு ஆல்ரெடியே தாவணியே
ஒரு மாதிரி விட்டு இது மாதிரி தான் போட்டும் போடாம தான் இருக்கும். அந்த கிளட்டி உருவி இந்த பாடுறா அப்படின்ட்டு மேடம் வந்து கவர்ச்சியை காட்டி வந்து தீப்பந்தம் கொளுத்தி போடுவாங்க. சரி ஓகே இதெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா எல்லா சீன்ல அப்படிதான் இருப்பாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம் இல்லை எந்த பீரியட் ஆஃப் டைம்லன்னா அந்த மாதிரி யாருமே ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க. எந்த கிராமத்துக்கு போய் ட்ரெஸ் போட்டுருக்கு. அந்த காலத்துல சிலுக்கு ஸ்மிதா, அனுராதா இந்த மாதிரி வந்து இதுக்கு சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அந்த ட்ரெஸ் போடுவாங்க. ஈரன் போட வச்சிருக்கானுங்க. ஒரு சீன்ல அவன் ஈரன் வந்து எங்க கரும்பு காட்டை கொளுத்தி விட்டாங்க அது அழுகிட்டு இருக்கு. அப்பதான் ஈரன் வந்து பார்த்துக்கிட்டு இவளை எப்படியாவது கட்டி பிடிக்கணும்டா, எப்படியாவது கட்டி அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்பா அப்படி சொல்றேன் கேட்டா, இவன் கிட்ட போய் லவ் பண்ணலான்னு சொன்னா அவ ஒத்துக்க மாட்டா. அப்ப கண்ட போய் பொண்ணு கேட்டா சிறப்பு அடிப்பான். தெரியுது இல்ல, அப்ப மூடிக்கிட்டு போலாம்ல, என்ன பண்றது. அதனால இவளை வந்து எப்படியாவது வந்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து இவரை பிளான் போடுவோம். அப்படி நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, புறம்போக்கு, உலகத்துல கேவலமான காரி துப்புற கேரக்டர். அந்த டைம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அங்கலமா வந்து வர்ணிச்சுட்டு இருப்பாரு. ஓடிடில பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து அப்படின்னு அழுகாம தான் காட்டாங்க. பட் தியேட்டர்ல மட்டும்தான் அவரு சொல்ல சொல்ல வந்து ஹீரோ ஒவ்வொரு பார்ட்டா வந்து ஃப்ரேம் வச்சு காட்டிக்கிட்டு இருப்பான். அதுவும் ஹீரோ வந்து பேப்பர் எடுத்து இடுப்புல அடிக்கிறது, தொப்புல தூக்கி போடுறது, இந்த ஷாட்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா வந்து தியேட்டர்ல இருந்துச்சு. பட் ஓடிட்டு பாத்தீங்க அப்படின்னா சீன்லாம் மொத்தமா கட் பண்ணி விட்டு ரீடேக் எடுத்து சீன்ஸ் தெரியுமா அதை ரீஎட் உள்ள வச்சிருக்காங்க. அது ஓடில பாத்தீங்க அப்படின்னா பாட்டு எப்போ வரும்னா ஹீரோயினோட பாதுகாப்பு தான் பாட்டு வரும். தியேட்டர்ல மட்டும்தான் பாட்டு எங்க வரும்னு எனக்கு தான் தெரியும். என்ன ஆகும், ஹீரோ காஜி ஆயிட்டார் இல்லையா, அப்போ வந்து தலைவனுக்கு வந்து சுத்தமா இருக்கவே முடியாது. எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். கரெக்ட் பண்ணல பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால ஹீரோயின் வந்து அரசியல்வாதி, அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக மேடம் வந்து ரொம்ப கவர்ச்சி காட்டிக்கிட்டு ஓகே எல்லாரும் சாப்பிட விடுவாங்க. சாப்பாடு சரக்கு எடுத்து விற்பாங்க. அதுக்கெல்லாம் திட்டினா போல நான் ஆள்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதான் நான் பண்றப்ப சரக்கு விற்கிற போஸை கட் பண்ணிட்டேன் ஓடிட்டுல ரீஎட் பிடிச்ச படத்தை ஃபுல்லாவே அதை அப்படி பண்ணியே 3 மணி நேரம் கொடுது. இந்த மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி தான் சொல்றது. இந்த மாதிரி வந்து விஷயத்துக்கு வா வரங்கிற ஹீரோயின்லயே நிக்கிற அந்த டைம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரூமுக்கு போகும்பொழுது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கால் கட் பண்ணிடுவாங்க. அதனால ஹீரோனை கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சு விடுவாரு. அதெல்லாம் உள்ள வந்து அந்த நேரத்துல ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேல வந்து லவ் வந்துடுமா? இல்ல புரியல. பொண்ணு பார்த்த உடனே லவ் வருது, இல்ல பார்த்த லவ் மாதிரிலாம் லவ் கிடையாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் லவ் வருது, அவ பேச வந்து லவ் வருது, வாழ்க்கை துணையா வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கன்னா ஓகே. கிஸ் அடிச்சதுக்கு அப்புறம் தான் காதல் வருது. அப்ப அதுவுமே என்ன வந்துச்சு அப்படின்றது தெரியல. அப்ப ஏறங்கோடி மிஷினா பாட்டு போடுறாங்க, ஜிக்கிரி 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 அப்படின்ட்டு. இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஓடிடி வெர்ஷன்ல இந்த பாட்டை இங்க வச்சாங்க சிறப்பு அடிப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு டீம் என்ன பண்ணிருப்பாங்க, ஹீரோயினை பார்த்த உடனே பாட்டு. அம்மா போயிட்டு நீ தான் என் வீட்டு மருமகே அப்படின்னு கணத்தை கிள்ளுவாங்களாமா. உடனே வந்து ஒரு பாட்டு. அந்த அவங்க அம்மா வந்து கண்ணத்தை கிள்ற சீன் வந்து படத்துல தியேட்டர்ல பார்த்தது எங்க இருந்துச்சு? இல்ல புதுசா இருக்கு ஆக்சுவலி படமே ஓடிடில பாக்குறதுக்கு. என்னதான் இருந்தானா ஒரு பொண்ணோட உரிமை இல்லாம ஒரு பொண்ணை கிசரிங்க செய்ய தப்பே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஹீரோயின், செகண்ட் ஹாஃப் ஹீரோயின் போஸ்டே கிடையாது. அதான் நான் ஹீரோ என்ன பண்ணாங்க வந்து ஹீரோயின் தெரிஞ்சு போனா இவன் தான் கிஸ் அடிச்சான் அப்படின்ட்டு. அது எப்படி பாருங்க, இவர் வந்து மல்யுத்தம் பண்றதுக்கு உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருமா. அப்ப ஹீரோயின் வந்து எகிரிக்கு வச்சு தேங்க்ஸ் சொல்ல விடுவாங்களாமா. தேங்க்ஸ் சொன்ன பண்ணி சொல்றேன். இப்போ ஹீரோயின் தெரியாம ஸ்டிப்பா ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிக்க அந்த நேரத்துல வந்து நீ தானே இன்னைக்கு என்ன இது பண்றது கிஸ் அடிச்சுட்டு தெரியும் அப்படின்னு வாங்கலாமா. இப்போ நீ கெடுத்து இல்ல சரி கிஸ் அடிச்சான்னு தெரியல, சிறப்புல அடிக்க வேண்டியது அதெல்லாம் பண்ணிருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு நீ அடிச்சல இப்ப நானும் கொடுக்கறேன்ட்டு திருப்பி கொடுப்பாங்க. அருமை. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இதான் வந்து இப்படியில திட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஆன்லைன்ல வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஜானி கபூர் வந்து அம்மங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்ட்டு இவங்க வந்து அபூர்வமான மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் லைக் பண்றது. ஆமா அது பண்ணா. நீதான் ஜான்வி கபூரை பார்த்தோன்னு வழிஞ்சு அங்கேயே நிக்கிற. எவ்வளவு கதை இருக்கு. அவன் மல்யுத்தம் பண்ணா, அதுக்கப்புறமா பேரா ஒலிம்பிக்ஸ் போனாங்க. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான்.